இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மெரைன் ஃபிஷ்ஷிங். மெரைன் ஃபிஷ்ஷிங் என்னது? மெரைன்னா அதாவது கடலில் மீன் பிடித்தல். ஃபிஷ்ஷிங்னா மீன் பிடித்தல், ஃபிஷ்னா மீன், ஃபிஷ்ஷிங்னா மீன் பிடித்தல், ரைட்டா? கடலில் மீன் பிடித்தல். அப்போ அதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு கோஸ்டல் லென்த் இஸ் 906.9 கிலோமீட்டர் அப்படின்னா தமிழ்நாடோட கடற்கரையின் நீளம். கடற்கரை இருக்கு இல்லையா, அதனோட நீளம் எவ்வளோ இருக்குன்னா 906.9 கிலோமீட்டர் நீளம் இருக்கிறது, ரைட்டா? அந்த நீளம் அந்த கடற்கரை பகுதி ஃபுல்லாக தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 906.9 கிலோமீட்டர் நீளம் இருக்கிறது. அதை புதுசாக வச்சுக்கிட்டான். அடுத்து என் ஏரியா, அதனோட பரப்பளவு, அந்த என் ஏரியான பரப்பளவு ஆஃப் 41,41,2 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ 41,412 சதுர கிலோமீட்டர், ரைட்டா? ஸ்கொயர் கிலோமீட்டர் போட்டுக்கிறோம். சதுர கிலோமீட்டர் ஆஃப் காண்டினென்டல் செல்வ்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றான். அப்போது காண்டினென்டல் ஸ்டேட்ஸ்னு என்னது? காண்டினென்டல்னால் கண்டம்னு அர்த்தம். அப்போ செல்வ்ஸ் என்னது? கண்ட திட்டுன்னு அர்த்தம், ரைட்டா? செல்வ்ஸ்னால் திட்டுக்கள், ரைட்டா? அப்போ காண்டினென்டல்னால் கண்டத்தின் திட்டுக்கள்ன்றான். அப்போ கண்டத்தின் திட்டுக்கள்னு என்னது? இப்போ கண்டம்ன்றது ஆசியா கண்டம். ஆசியா கண்டத்தில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. அதில் இந்தியா ஒரு நாடு, ஒரு மூலையில் இருக்குது. அப்போ இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு மூலையில் இருக்குது, ரைட்டா? அப்போ இது அமைந்திருக்கும் பகுதியை பார்க்கும்போது தமிழ்நாடு எங்கே இருக்குது? கீழே கடற்கரையோரமாக இருக்கா, கீழே இருக்கா? அப்போது அதைத்தான் சொல்கிறான், ஒரு கண்டத்தின் திட்டு என்ற திட்டு, அதுக்கு அதான் மூலையில் இருக்கிறதுனால திட்டுன்றான். அந்த கடற்கரையில் அந்த தமிழ்நாடு கடற்கரைக்கு கீழே மணல் திட்டுக்கள் ரொம்ப இருக்குது, ரைட்டா? அதனால தான் திட்டு, மணல்களோட திட்டுக்கள்னால் மணல் மேடுகள், ரைட்டா? கடலுக்கு உள்ள கரையோரமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுற்றி கரையோரம் கரையோரமாக கடலுக்கு அடியில் தமிழ்நாடு கடலின் கரையோரத்தில் மணல் திட்டுக்கள் அதிகமாக இருக்கிறது, ரைட்டா? அதனால தான் என்ன சொல்கிறான், இந்த ஆசியா கண்டத்தில் எந்த இடத்துல தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு? காண்டினென்டல் திட்டு, அதாவது காண்டினென்டல் திட்டு என்ற இடத்துல இருக்கிறது, ரைட்டா? என் ஏரியா இதனோட பரப்பளவு எவ்வளவு? 41,412 சதுர கிலோமீட்டர் ஆஃப் காண்டினென்டல் செல்வ்ஸ். அப்படின்னா அதாவது காண்டினென்டல் செல்வ்ஸ்ன்னு சொல்லிட்டான். காண்டினென்டல் செல்வ்ஸ் என்னது? கண்டத்திட்டாக இருக்கிறது. இதனோட இந்த கடற்கரை நீளம் எவ்வளவு? 906.9 கிலோமீட்ரு. ஆனால் இதனோட ஏரியா எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏரியானா பரப்பளவுன்னு பார்ப்பாங்கள்ல, பரப்பளவு எவ்வளவு? 41,412 சதுர கிலோமீட்டர். என்ன ஆகும்? இதுக்கு பேர் என்ன வச்சுருக்கேன்? அந்த ஏரியாவுக்கு காண்டினென்டல் செல்ஃப்னு வச்சுருக்கான், ரைட்டா? என்னது? காண்டினென்டல் கண்டத்திட்டு என்று அழைக்கப்படுகிறது. என் ஏரியானா கண்டத்திட்டு ஆஃப் த ஸ்டேட். மாநிலத்தில் இந்த 41,412 சதுர கிலோமீட்டர் இந்த கடலோர பகுதிகள் என்னது? சதுர கிலோமீட்டரோட ஏரியா, இந்த ஏரியா கண்டத்திட்டு என்று அழைக்கப்படுகிறது. அண்டு ஆஃப் த ஸ்டேட் ஃபேவர்ஸ் கோஸ்டல் ஃபிஷிங். ஃபேவர்ஸ்னு சொன்னால் என்னது? உதவி செய்கிறது. எதற்கு உதவி செய்கிறது? இந்த கண்டத்திட்டுவானது இந்த கடல் கண்டத்திட்டு சொல்கிறான். கடல் பகுதியை சொல்கிறான். தமிழ்நாடோட கடல் பகுதி, தமிழ்நாடு எல்லை இருக்கு இல்லையா? அப்போ கடல் பகுதியிலேருந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அது வரைக்கும் தான் நம்மளோட எல்லை. அதுக்கு மேலே போனால் உலக கடல்னு சொல்லுவாங்க. இது இன்டர்நேஷ்னல் சீன்னு சொல்லுவாங்க. அது எல்லோரும் வரலாம். ஆனால் இதுக்குள்ளே இப்போ நம்ம கடற்கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட 20 நாட்டிக்கல் மைல், ரைட்டா? எத்தனை நாட்டிக்கல் மைல்? 20 நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. முதல்ல உனக்கு கிலோமீட்டர்னு ஒன்று இருக்குது. நிலத்தை அளக்கிறது கிலோமீட்டரு. அதேமாரி மைல்னு நிலத்தை அளக்கணும் மைல். ஆனால் கடலில் உள்ள நீளத்தை அளக்கணும்னு சொன்னால் என்னது? கடலுக்குள்ளே எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு அளக்கணும் நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ ஒரு நாட்டிக்கல் மைல்ன்றது சராசரி 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், ரைட்டா? அப்போது இது என்ன சொல்லுவாங்க? 20 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் தான் கடற்கரையிலேருந்து 20 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் தான் நம்மளோட எல்லை. அதுக்கு மேலே போனால் பொதுக்கடல் இன்டர்நேஷ்னல் சீ. இதுக்குள்ளே யாரும் வர முடியாது. அதைத்தான் எவ்வளோ ஏரியான்னு சொல்கிறான் பாரு. என் ஏரியா தமிழ்நாடோட கடல் ஏரியா. தமிழ்நாடு சுற்றி கடல் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய பகுதி. கரையிலேருந்து 20 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் நம்மளோட பகுதி. அந்த பகுதியோட பரப்பளவு தான் சொல்கிறான். என் ஏரியா ஆஃப் 41,412 சதுர கிலோமீட்டர் ஆஃப் காண்டினென்டல் திட்ஸ். அவர் செல்ஸ்னால் காண்டினென்டல் திட்டுன்னு என்னது? கண்டத்திட்டுகளாக இருக்கிறது. அப்போ இந்த கடல் பகுதி ஆஃப் த ஸ்டேட் இந்த மாநிலத்தில் இருக்கிறது. இந்த கடல் பகுதி இருக்குது இல்லையா, இந்த 41,412 சதுர கிலோமீட்டர் ஃபேவர்ஸ்னு உதவி செய்கிறது. எதற்கு? கோஸ்டல் ஃபிஷிங் என்னது? கடற்கரை மீன் பிடித்தல், ரைட்டா? கோஸ்டல் கடற்கரையோரமாக மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் கோஸ்டல் ஃபிஷிங் சொல்லுவாங்க. கடலுக்கு உள்ளே போய் பிடிக்கிறாங்க இல்லையா, 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தாண்டி பிடிக்கிறாங்க இல்லையா, அது கோஸ்டல் ஃபிஷிங் கிடையாது. இப்போ கடல்லேருந்து அந்த 20 கிலோமீட்டருக்குள்ளே 20 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே போய் பிடிச்சிட்டு வர்றாங்களா,
நம்ம எல்லையில் கொஞ்சம் வேணால் ஒரு 30 நாட்டுகள் மேலே வரைக்கும் போய் பிடிச்சாங்கன்னா அதுக்கு பேர் கோஸ்டல் ஃபிஷிங். அதாவது கடற்கரையோர மீன் பிடித்தலுக்கு இது உதவி செய்கிறது. ரைட்டா? இந்த 41,412 சதுர கிலோமீட்டர் காண்டினென்டல் திட்டு, அதாவது காண்டினென்டல் என்னது, கண்டத்திட்டு உதவி செய்கிறது. அதுக்கடுத்து இந்த கண்டத்திட்டு இருக்காது, இன்டர்நேஷ்னல் கடல் இருக்கும். ரைட்டா? அண்டு தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸ் இன் மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். அப்போ தமிழ்நாடு மேலும், அண்டுனா மேலும்னு அர்த்தம். தமிழ்நாடு இருக்கிறது ஒன் ஆஃப் தானே ஒன்றாக இருக்கிறது. எதில்? லீடிங் ஸ்டேட்ஸ்னா முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது. எதில் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன் மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். மெரைன் என்னது? கடல் மீன் பிடித்தலில் வரக்கூடிய தயாரிப்பு. கடல் அதிகமாக, ப்ரொடக்ஷனா அதிகமாக, அதாவது வரக்கூடியது. ப்ரொடக்ஷன் தயாரிப்புன்னு சொல்லுவாங்க. நீ ஒரு பொருளை தயாரித்தா தான் தயாரிப்பு. இந்த இடத்துல பொருளை தயாரிக்கிற, மீன் பிடிச்சி கொண்டு வர்ற, எவ்வளோ பிடிக்கிறியோ அதுதான் ப்ரொடக்ஷன். ரைட்டா? உற்பத்தின்னு வச்சுக்கோ. அப்போது தமிழ்நாடு மீன் உற்பத்தியில் என்னது, ஒன் ஆஃப் த லீடிங், அதுவும் லீடிங்னா ஒரு லீடிங் மாநிலமாக இருக்கிறது, முன்னோடியான மாநிலமாக இருக்கிறது. மீன் அதிகமாக பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். தமிழ்நாடு இருக்கிறது இஸ் ஒன் ஆஃப் த லீடிங்னா முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. ஒன் ஆஃப் தனா ஒன்றாக இருக்குது, முன்னோடி மாநிலங்களில் ஒரு மாநிலமாக இருக்கிறது. எதில்? மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். மெரைன்னா கடல் மீன் பிடித்தலில். ரைட்டா? மீன் பிடித்தலில் ஒன்றாக இருக்கிறது. மெரைன் ஃபிஷிங் இஸ் ஆல்சோ கால்டு இன்ஷோர் ஃபிஷ் அப்படின்றான். மெரைன் ஃபிஷிங் என்பது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? இன்ஷோர் ஃபிஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறான். அப்போ இன்ஷோர் ஃபிஷ் அப்படின்னு சொன்னால் மெரைன் ஃபிஷ்ன்றது கடல் மீன் பிடித்தல் என்பது அப்போ இன்ஷோர் ஃபிஷ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கடல் ஓரத்தின், கடல்லேருந்து இன்ஷோர்ன்றது நீ இப்போ கடல் ஓரத்தில் இன்ஷோர்னு சொன்னாலும் சரி, ஹெரிட்டிக்னு சொன்னாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். ரைட்டா? இந்த கடல் ஓரம்னா இந்த நம்ம கடல் பகுதியிலேருந்து ஒரு 30-20 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே நீ மீன் பிடிக்கிறீங்களா, அதான் சொல்ல இன்ஷோர் ஃபிஷிங்னு சொன்னால் கடலோர மீன் பிடித்தல். ரைட்டா? கடல் ஓரமாக மீன் பிடித்தல் என்று அழைக்கப்படுகிறது. மெரின் ஃபிஷிங் இஸ் ஆல்சோ கால்டு, இது இந்த மெரின் ஃபிஷிங் கடல் மீன் பிடித்தல் இவ்வாறாகவும் அழைக்கப்படுகிறது. அது என்ன? இன்ஷோர் ஃபிஷ்ஷு அல்லது நெரிட்டிக் ஃபிஷிங். அப்போ ரெண்டுமே ஒன்று தான். இன்ஷோர் ஃபிஷ்னாலும் நெரிட்டிக் ஃபிஷ்னாலும் ஒன்று தான். அப்போ இந்த ரெண்டுக்கு அர்த்தம் என்னென்னா கடல் ஓரத்தில். ரைட்டா? கடற்கரை இருக்கு இல்லையா, அதன் ஓரத்தில் ஆழமற்ற பகுதிகளில் நீ மீன் பிடிக்கிறது. ஆழம்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் உள்ளே போனால் ஆழம் இருக்கும். இதில் என்ன ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும் ஆழம். அதான் சொல்கிறான். அதாவது கடல் ஓரத்தில் மீன் பிடித்தலுக்கு இந்த நெரிட்டிக் அல்லது இன்ஷோர் ஃபிஷிங் என்று அழைக்கப்படுகிறார்கள். கமா போட்டு கேரிட் அவுட் இன் ஓஷன். அப்போ கேரிட் அவுட் இன் ஓஷன், அப்போ ஓஷன் அண்ட் சி இது செய்யப்படுகிறது. கேரிட் அவுட் இந்த கடல் மீன் பிடித்தல் செய்யப்படுகிறது. கேரிட்னா செயல்படுத்தப்படுகிறது, செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ செயல்படுத்தப்படுகிறது எங்கே? இன் ஓஷன் அண்டு சி. அப்போ ஓஷன்னாலும் கடல் தான், சீனாலும் கடல் தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஓஷன்னா மகா சமுத்திரம், சீனா சமுத்திரம். ரைட்டா? சீனா கடல், அது மகா கடல். ரைட்டா? இப்போ சீன்றது கடல். இப்போ நம்ம கடற்கரையோரம் இருக்குமாதிரில்ல சி. அப்போ உள்ளே போயிட்டேன்னா ரொம்ப ஆழமாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது ஓஷன், அதாவது பெருங்கடல்னு சொல்லுவாங்க. கடல் பெருங்கடல், சீன கடல், ஓஷனா பெருங்கடல். ரைட்டா? இப்போ பசிபிக் சீன்னு சொல்ல மாட்டாங்க, பசிபிக் பெருங்கடல். ஏன்னா அது ஆழம் எக்கச்சக்கமாக இருக்கும். அதான். அப்போ ரெண்டுமே கடல் தான். அது இது சீனா கடல், அது பெருங்கடல். ரைட்டா? அங்கே தான் இது உண்டாக்கப்படுகிறது. இது இந்த மீன் பிடித்தல் செய்யப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு லார்ஜ் மெக்கானைஸ்டு போட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபிஷிங். அப்படின்னா லார்ஜ்னா பெரிய. இன்ஷோர் ஃபிஷிங் என்னது? கடற்கரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மீன் பிடிக்கிறது தான் இன்ஷோர் ஃபிஷிங். இன்ஷோர்னா கடற்கரை மீன் பிடித்தல். அதுக்கு அடுத்து நீ போயிட்டேன்னா அது இன்ஷோர் ஃபிஷிங் கிடையாது. அது சொல்கிறேன், இனிமேல் படிக்க போது அது என்னன்னு சொல்கிறேன். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு மெக்கானைஸ்டு போட்ஸ், அதாவது லார்ஜ் பெரிய இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட படகுகள். போட்னா படகுகள், லார்ஜ்னா பெரிய. அப்போ இது போட்டில் இயந்திரம் பொறுத்திருக்கான். சில போட்டுகளை நீ பார்த்துரு, பாய்மரம் கட்டி துடுப்பு போட்டு போவாங்க இல்லையா, போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, துடுப்பு போட்டு போவாங்க. இதில் மிஷின் இருக்குது. மிஷின்னா அந்த மிஷின் மூலியமாக இயக்கிட்டு போவாங்க. அதை லார்ஜ் மெக்கானைஸ்டு போட்ஸ் அப்படின்னா பெரிய இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட போட்னா படகுகள் ஆர் யூஸ்டு பயன்படுத்தப்படுகின்றன ஃபார் ஃபிஷிங்னா மீன் பிடித்தலுக்கு பெரிய இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட படகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இன் ஓஷன் என்னது? கடலில் அல்லது சீ வாட்டர்னா கடல் தண்ணியில். ஓஷன்னாலும் சரி சீ வாட்டர்னு சொல்ல ரெண்டு ஒன்று தான். இன் ஓஷன்னா கடலில் அல்லது சீ வாட்டர் கடல் தண்ணியில்
ஃபிஷ்ஷிங் வித்தின் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த ஷோர் லைன். அப்படின்னா ஃபிஷ்ஷிங்னா மீன் பிடித்தல், வித்தின் எ ஃபியூ கிலோமீட்டர் சில கிலோமீட்டர் தூரங்களில், வித்தின்னா அதற்கு உள்ளாக, எதற்குள்ள ஃபியூ சில கிலோமீட்டருக்கு உள்ளாக மீன் பிடிச்சேன்னு சொன்னால் எங்கேருந்து சில கிலோமீட்டர் ஃப்ரம் த ஷோர் லைன். அப்போ ஷோர் லைன்னா கடற்கரை பகுதியிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே நீ மீன் பிடித்தின்னு சொன்னால் அதற்கு என்ன சொல்கிறான், இஸ் கால்டு இன்ஷோர் ஃபிஷிங். அதற்கு என்ன சொல்கிறான், அதாவது இன்ஷோர் ஃபிஷிங்னு சொல்கிறான். அப்போ இன்ஷோர் ஃபிஷிங் என்னது, அதாவது கடலோடு சேர்ந்து தரையோடு சேர்ந்து நீ மீன் பிடிக்கிறது தான் இன்ஷோர் ஃபிஷிங் சொல்கிறான். அதாவது கடற்கரையிலேருந்து சிறிது தூரம் வரைக்கும் நீ மீன் பிடிச்சேன்னா இன்ஷோர் ஃபிஷிங் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இஸ் கால் இன்ஷோர் ஃபிஷிங் அண்டு த ஃபிஷிங் ஃபார், அதுக்கு அடுத்து ஃபிஷிங்னா மீன் பிடித்தல் ஃபார் ஃப்ரம் த ஷோர். அப்படி நல்லா பார்த்துக்கோ. செகண்டு, அதாவது கடல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு 30 நாட்டிக் மைலுக்குள்ளே நீ மீன் பிடிச்சேன்னா இன்ஷோர் ஃபிஷிங். அடுத்து செகண்ட் சொல்ல போகிறாம பாருங்கள், அண்டு ஃபிஷிங், இது இன்னொரு இது. ஃபிஷிங்னா மீன் பிடித்தல், ஃபார் அப்படின்னா தூரமாக, எங்கே ஃப்ரம் த ஷோர்னா கடற்கரையிலேருந்து மிக தூரமாக. இந்த குறிப்பிட்ட தூரத்தில் பிடிக்க மாட்டாங்க இவங்களாம், போட் வச்சுருக்கவங்க. நேராக போட்டை எடுத்தால் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போயிடுவாங்க, சல்லுன்னு போயிடுவாங்க, நேராக போய் ஆழத்தில் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அதுக்கு வந்து என்ன பேருன்னு பாருங்கள், அதான் சொல்கிறேன், ஃபார் தூரமாக, ஃபார் ஃப்ரம் த ஷோர்னா கடற்கரையிலேருந்து தூரமாக. டைப்பிக்கலி உதாரணமாக 20 to 30 மைல் அவுட் ஆஃப் த வாட்டர். அப்போ 20 மைலுக்குள்ளே பிடிக்கிறேன் போகிற இன்ஷோர் ஃபிஷிங். அப்போ 20 மைலுக்கு மேலே 30 மைலுக்குள்ளே பிடிக்கிறது தான் அவுட் ஷோர் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. அப்போ 20 மைல்லேருந்து 30 மைலுக்குள்ளே அவுட் இன் வாட்டர் தண்ணியிலேருந்து தூரமாக, அல்லது 100 to 100 அல்லது அவுட் இன் வாட்டர் தண்ணியை விட்டு 20 to 30 மைலுக்கு மேலே. நல்லா திரும்பி படிக்கணும் பார்த்துக்கோங்க. த ஃபிஷிங்ன்றது மீன் பிடித்தல், ஃபார் ஃப்ரம் த ஷோர்னா கடற்கரையிலேருந்து தூரமாக மீன் பிடித்தல். உதாரணமாக என்ன சொல்கிறான், 20 to 30 மைல் அவுட் இன் வாட்டர் தண்ணினா கடற்கரையிலேருந்து 20 to 30 மைலுக்குள்ள, அல்லது 100 to 1000 மைல். ரைட்டா? 100 இல்லை, 20 to 30 மைலுக்குள்ள தூரம். 20 கடற்கரையிலேருந்து 20 மைலுக்கு தூரம் வரைக்கும் 20 to 30 மைலுக்குள்ளே போயிட்டு மீன் பிடிப்பாங்க. இது வந்து என்னது, இது வேறு ஃபிஷிங். என்னது, அப்போது இது எப்படி மீன் பிடிப்பாங்கன்னா, hundreds and thousands of feet deep இஸ் கால்டு ஆஃப் ஷோர் ஃபிஷிங். இது ஆஃப் ஷோர் ஃபிஷிங் சொல்லுவாங்க. அது இன்ஷோர் ஃபிஷிங். எது 20 கிலோமீட்டருக்கு உள்ளே மீன் பிடிக்கிறது இன்ஷோர் ஃபிஷிங். அது ஆழம் இருக்காது, கம்மியாக இருக்கும். அப்போ 20 to 30 கிலோமீட்டர் போய் அங்கே அதுக்கு 20 கிலோமீட்டருக்கு மேலே போய் நீ மீன் பிடிக்கிறது ஆஃப் ஷோர் ஃபிஷிங். அவங்க எவ்வளோ ஆழத்தில் மீன் பிடிப்பாங்க இவங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆழத்தையும் பாருங்கள், 20 to 30 மைல்ஸ் அவுட் ஆஃப் த வாட்டர். தண்ணியிலேருந்து 20 to 30 மைல் மேலே போய் பிடிக்கிறீங்க. அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள், hundreds and thousands of feet deep அப்படின்னா 100 அல்லது 100 மேலும் 1000 அடிகள். அப்போ மேலே தரையிலேருந்து இல்லை, ஆழம், இவ்வளோ ஆழத்தில் போய் மீன் பிடிப்பாங்க. அதாவது போட்டில் மேலே நின்றுக்கிட்டு, மெக்கானிக்ஸ் போட்டில் நின்றுக்கிட்டு இதை நெட்டை போடுவாங்க. நெட்டை வலையை 1000 அடிக்கு கீழே போடுவாங்க. 100 அடிக்கு கீழே நெட்டை போட்டு தண்ணிக்குள்ளேயே போட்டு நெட்டு உள்ளே போய் மீனை பிடிச்சிட்டு இழுப்பாங்க. ரைட்டா? அதுதான் சொல்கிறான். ஆழம் எவ்வளவு, 100 மேலும் 1000 அடி ஆழத்தில் மீன் பிடிப்பாங்க இஸ் கால்டு. அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் தூரம் எவ்வளவு, 200 to 20 to 30 கிலோமீட்டர் தூரம் கடற்கரையிலேருந்து. ஆனால் எவ்வளோ ஆழத்தில் மீன் பிடிப்பாங்க, கடல் ஆழத்துலன்னா 100 அடி ஆழத்துலேருந்து 1000 அடி ஆழத்துக்குள்ளே மீன் பிடிப்பாங்க. அதான் 100 and thousands of feet டீப்னு ஆழத்தில். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, இஸ் கால்டு ஆஃப் ஷோர் ஃபிஷிங். இது ஆஃப் ஷோர் ஃபிஷிங் என்று அழைக்கப்படுகிறது. த ஃபிஷ் வெரைட்டிஸ் காட், இதில் வந்து ஃபிஷ் வகைகள், ஃபிஷ்னு மீன் வகைகள், காட்டுனா பிடிக்கப்படுகிறது, இந்த வலையில் பிடிக்கப்படுகிறது இந்த ஆஃப் ஷோர் ஃபிஷிங்கில். ரைட்டா? அதாவது த ஃபிஷ் வெரைட்டிஸ்னு மீன் வகைகள், காட் பிடிக்கப்படுகிறது. அது எது பிடிக்கப்படுகிறது, என்ன வகைகள்னு பார்த்தா ஷார்க்ஸ். அப்போ ஷார்க்ஸ்னு என்னது, சுறா மீன். ரைட்டா? அடுத்து ஃப்ளையிங் ஃபிஷ், பறவை மீன். ஃப்ளையிங் ஃபிஷ்னா பறவை மீன். ஆர் கவுன்ஸ் என்னது, சங்கு மீன். ரைட்டா? சங்கு மாதிரி இருக்கும், சங்கு ஊதுறோம் இல்லையா, அதான் சங்கு மீன். அப்போ கேட்ஃபிஷ்னா கெளுத்தின்னு கேள்விப்பட்டீங்க இல்லையா, அதுதான் கெளுத்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க, சில்வர் பெல்லிஸ்னால் சில்வர்னா வெள்ளினா வயிறு, மனுஷன் வயிறு இருக்குல்லையா, அது மாதிரி சில்வர் பெல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. பெல்லினா வயிறு மீன், அதாவது வெள்ளி வயிறு மீன். அடுத்து நெக்ஸ்ட்டு கிராப்ஸ் என்னது, நண்டுகள். இவைகள் எல்லாம் அவங்க பிடிச்சிட்டு வருவாங்க, பிடிக்கும் வகைகள்ன்றான். அப்போ எந்தெந்த ஊரில் அதிகமாக மீன் பிடிக்கிறாங்கன்னா, சென்னை, கன்னியாகுமரி. இது அடுத்த சென்டென்ஸு புஸ்டாக வச்சுட்டான். திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அண்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ஸ். இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் 6 மாவட்டங்களும்
contribute about 40% of the மெரின் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அப்போ இந்த ஸ்டேட் அப்போ இந்த மாநிலத்தில் 40% கடல் மீன் பிடித்தலில் மொத்தம் தமிழ்நாட்டிலேயும் 40% இந்த 6 மாவட்டத்திலேருந்து மீன் பிடித்தலில் வருது. இவ்வளோ மீன் பிடிச்சிடுறாங்க. மீதி 60% வேறு மாவட்டத்தில், அதான் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ஸ். அப்போ 1 2 அந்த சென்னை கண்டி 1 2 3 4 5 6 மாவட்டங்கள் டிஸ்ட்ரிக்ஸு கண்ட்ரிபியூட்னு பங்கு வகிக்கிறது. எவ்வாறாக பங்கு வகிக்கிறது? எவ்வளோ அபவுட் 40%, 40% பங்கு வகிக்கிறது. 40% டு மெரின் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். அப்போ மெரின்னா கடல் மீன் பிடித்தல், அல்ல ப்ரொடக்ஷனாக உற்பத்தி, கடல் மீன் பிடிக்கிறதுல உற்பத்தி செய்வதில் கண்ட்ரிபியூட் பங்கு வகிக்கிறது. இந்த மாநிலத்தில், இந்த ஸ்டேட்னு இந்த மாநிலத்தில் கடலில் மீன் பிடிக்கிறதுல உற்பத்தி செய்வதில் 40% இது கண்ட்ரிபியூட் பங்கு வகிக்கிறது. பங்கு வகிக்கிறது 40% மீன்களை இது பிடிச்சிட்டு வந்துடுது. மீதி 60% இந்த 100% வச்சுக்கிறோமே, மீதி 60% வேறு கடற்கரையில் பிடிக்கிறாங்க. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்னது? தேர் கோஸ்டல் லொக்கேஷன்ஸ் ஃபேவர்ஸ் ஃபிஷிங் இன் திஸ் ரீஜன். அப்போ இவங்களோட இந்த 6 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் குறிக்குது. தேர்னா அவர்களின் கோஸ்டல் லொக்கேஷன்னா கடற்கரை பகுதிகள், அமைவிடம். லொக்கேஷன் அமைவிடம். இந்த 6 மாவட்டங்களோட கோஸ்டல் கடற்கரை அமைவிடம் அதனோட ஸ்ட்ரக்சர் அமைவிடமானது ஃபேவர்ஸ்னால் உதவி செய்கிறது. ரைட்டா? எவ்வாறாக உதவி செய்கிறது அப்படின்னு ஃபேவர்ஸ்னால் என்னது? அது உதவி செய்கிறது. எதற்கு? ஃபிஷிங்னா மீன் பிடித்தலுக்கு. ஆஃப் தி இண்டிஸ் ரீஜன், இந்த பகுதிகளில் மீன் பிடிக்கிறதுக்கு அதனோட அமைவிடம், அந்த இருப்பிடம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ரைட்டா? இந்த 6 மாவட்டங்களில் அதான் கோஸ்டல் லொக்கேஷனாக கடற்கரை அமைவிடமானது ஃபேவர்ஸ்னால் உதவி செய்கிறது. எதற்கு? ஃபிஷிங் மீன் பிடித்தலுக்கு. இந்த ரீஜன் இந்த பிரதேசத்தில், இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மீன் பிடித்தலுக்கு உதவி செய்கிறது. நெக்ஸ்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். அப்போ இன்லேண்ட் ஃபிஷிங்னா என்னென்னு பார்ப்போம். ரைட்டா? இன்லேண்ட்னா உள்நாட்டு மீன் பிடித்தல். இப்போ கடலில் மீன் பிடிக்கக்கூடாது, அது முடிஞ்சிச்சு. இப்போ இன்லேண்ட்னா உள்ள நம்ம நிலத்துக்குள்ளே என்னது? ரிசர்வாயரில் பிடிக்கிறோம், ஆறில் பிடிக்கிறோம், குளத்தில் பிடிக்கிறோம், கம்மாயில் பிடிக்கிறோம், எல்லாத்துலேயும் பிடிக்கிறதுக்கு பேர் இன்லேண்ட் ஃபிஷிங். ரைட்டா? அப்போ இன்லேண்ட் ஃபிஷிங் என்னது? உள்நாட்டு மீன் பிடித்தல் அப்படிங்கிற பொருள். அப்போ இன்லேண்ட் ஃபிஷிங் இஸ் கேரிட் அவுட் செய்யப்படுகிறது. அப்போ இன்லேண்ட் ஃபிஷிங்னா உள்நாட்டு மீன் பிடித்தல் இஸ் இருக்கிறது, கேரிட் அவுட் செய்யப்பட்டு இருக்கிறது. எங்கே? இன் லேக்ஸ், ஏரிகள். அதாவது இன்லேண்ட் ஃபிஷிங்னா உள்நாட்டு மீன் பிடித்தல் இஸ் கேரிட் அவுட்னு செய்யப்படுகிறது. எவ்வாறாக செய்யப்படுகிறது? இன் லேக்ஸ் என்னது? ஏரிகள். அடுத்து ரிவர்ஸ், ஆறுகள், பாண்ட்ஸ், குளங்கள். அடுத்து எஸ்டூரிஸ். அப்போ எஸ்டூரிஸ்ன்னு சொன்ன என்னது? அப்படி முகத்துவாரங்கள் என்னது? கடலில் தண்ணி ஆற்றுலேருந்து கடலில் கலக்க போகக்கூடிய முனைப்பகுதி, கடலுக்குள்ளே போகக்கூடாது, முனைப்பகுதி. அதான் எஸ்டூரிஸ்னா முகத்துவாரங்கள். ரைட்டா? நெக்ஸ்ட் பேக் வாட்டர்ஸ் என்னது அப்படின்னா அது என்னது? உப்பளங்கள்னு சொல்லுவாங்க. பேக் வாட்டர்ஸ்னு உப்பளங்கள். ரைட்டா? சொதன்னு இருக்கும். ரைட்டா? அண்டு ஸ்வாம்ப்ஸ் என்னது? சதுப்பு நிலங்கள், சதுப்பு நிலப்பகுதி, அதுலேயும் மீன் பிடிப்பாங்க. சதுப்பு நிலங்கள். இது எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு பேர் தான் இன்லேண்ட் ஃபிஷிங் என்று அர்த்தம். நெக்ஸ்ட் ஓஸ்டர்ஸ் அண்ட் ப்ரௌன்ஸ் ஆர் கல்ச்சர்டு இன் ஒரிஜினல் நர்சரிஸ். அப்போ அப்படின்னா ஓஸ்டர்னு என்னது? சிப்பிகள் அர்த்தம். ஓஸ்டர்ஸ் என்னது? சிப்பிகள்னு ஒரு மீன் வகை. ரைட்டா? அண்டு ப்ரௌன்ஸ்னு இறால் மீன். ரைட்டா? ப்ரௌன்ஸ் என்னது? ப்ரௌன்ஸ்னு சொன்னால் இறால் மீன் சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நர்சரிஸ்னால் வளர்க்க பண்ணைகளில் அர்த்தம். ரைட்டா? அப்போ அதாவது இந்த சிப்பிகள் மற்றும் இறால் மீன்கள் ஆர் கல்ச்சர்டு இன் ஒரிஜினல் நர்சரிஸ். கல்ச்சர்னா வளர்க்கப்படுகிறது. கல்ச்சர்னா இந்த இடத்துல கல்ச்சர் என்னது? கல்ச்சர்னா கலாச்சாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல கல்ச்சர்னா வளர்க்கப்படுகிறது. எங்கே? இன் ஒரிஜினல் நர்சரிஸ்னால் பண்ணைகள். ரைட்டா? பண்ணைகளில், அதாவது மீன் பண்ணை தான் சொல்கிறான். நர்சரிஸ்னால் பண்ணைகள், அதாவது ஒரிஜினல் அதற்காக உண்டாக்கப்பட்ட, அதாவது மீனுக்காக உண்டாக்கப்பட்ட பண்ணைகளில் ஆசரிஸ்னா சிப்பிகள் மற்றும் இறால்கள் ஆர் கல்ச்சர்னா வளர்க்கப்படுகின்றன. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து கேட்டமெரின்
அப்படி கேட்டமரைன் என்னது துடுப்பு படகுன்னு அர்த்தம். அதாவது நம்ம போட்டு மிஷின் இருக்காது ரைட்டா. ஒரு நீங்கள் கடலில் போகிறாங்கல்ல, சைடில் இங்கிட்ட 5 பேர் அங்கிட்ட 5 பேர் துடுப்பு போட்டே போவாங்க ரைட்டா. அதாவது துடுப்பு படகுகள். அது கேட்டமின் என்னது, கேட்டமின் துடுப்பு படகு. கேட்டமெரின்னா துடுப்பு படகுகள். அடுத்து டீசல் போட்ஸ். டீசல் போட் என்னது, டீசல் இயங்கக்கூடிய படகுகள் அப்படின்னா மிஷின் பொருத்தப்பட்ட படகுகள். அது மிஷின் ஸ்டார்ட் பண்ணால் போக ஆரம்பிச்சிடும் ரைட்டா. அப்போ துடுப்பு படகுகள், டீசல் போட்ஸ் டீசல் இயங்கக்கூடிய படகுகள், அண்டு ஃப்ளோட்டிங் நெட்ஸ் என்னது, மிதக்கக்கூடிய வலைகள். இப்போ கடலில் போடுவாங்க 2 நெட் இருக்குது, ஒரு நெட்டு உள்ளே போயிடும், வலையில் தானே மீன் சிக்குது, ஒரு நெட்டு வந்து கடலில் மேந்துக்கிட்டே அந்த நெட், அதான் ஃப்ளோட்டிங் நெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங்னா மிதக்கும் வலைகள்னு அர்த்தம். ஆர் யூஸ்டு இன் ஃபிஷிங். அப்போ யூஸ்டு இன் ஃபிஷிங்னா இது மிதட்டும், அதாவது ஒன்று கேட்டமெரினா துடுப்பு படகுகள், டீசல் போட்ஸ் டீசல் போட் என்னது, டீசல் இறங்கக்கூடிய போட் என்னது படகுகள், அண்டு ஃப்ளோட்டிங் நெட்ஸ் அது மிதக்கக்கூடிய நெட்டுகள், வலையில் தான் மீன் பிடிக்கிறாங்க. இந்த 3ம் பயன்படுத்தப்படுகின்றன. எதில், ஃபிஷிங் என்னது மீன்பிடித்தல். இந்த 3ம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த 3 எப்படி பிடிக்க முடியாது இல்லையா. அப்போ தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் இன்ட்ரோடியூஸ்டு சிவில் ப்ரோக்ராம் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் ஃபிஷிங். அப்படின்னா தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு மீன் வளர்ப்பு துறை டிபார்ட்மெண்ட், மீன் துறைன்னு அர்த்தம். தமிழ்நாடு அரசாங்கத்தால் உண்டாக்கப்பட்டது. அதான் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் துறை. அப்போ என்னோட துறை, ஃபிஷரிஸ் மீன் வளர்ப்பு துறை ரைட்டா. அதாவது தமிழ்நாடு மீன் வளர்ப்பு துறை ஹேஸ்னா அறிமுகப்படுத்தியது. எதை அறிமுகப்படுத்தியது, சிவரல் ப்ரோக்ராம்ஸ், சில திட்டங்கள், சில கொள்கைகளை அறிமுகப்படுத்தியது. எதற்காக வேண்டிய, ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் ஃபிஷிங் அப்படின்றான். ஃபார் பெட்டர்மெண்ட் என்னது, முன்னேற்றத்திற்காக வேண்டி. எதற்காக வேண்டி முன்னேற்றம், ஆஃப் ஃபிஷிங் மீன்பிடித்தலின் முன்னேற்றத்துக்காக வேண்டி தமிழ்நாடு மீன் வளத்துறையானது சில திட்டங்களை அறிமுகப்படுத்தியது. அடுத்து நெக்ஸ்ட், வேலூர் டிஸ்ட்ரிக்ட் லீட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். வேலூர் மாவட்டம் லீட்ஸ் முன்னணி வகிக்கிறது. லீட்ஸ்னால் வேலூர் மாவட்டம் முன்னணி வகிக்கிறது. இதில் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்னா என்னது, தயாரிப்புனா பிடிச்சிட்டு வர்றது ரைட்டா. இன்லேண்ட்னா உள்நாட்டு மீன்பிடித்தலில் வேலூர் மாவட்டம் முன்னணி வகிக்கிறது. அதான் சொல்ல, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் லீட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னா வேலூர் மாவட்டம் தயாரிப்பில் முன்னணி வகிக்கிறது. ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷிங். நல்லா பார்த்துங்க எப்படி எழுதியிருக்கான் பாருங்கள். இதே வேலூர் மாவட்டம் லீட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னா இதோட நீ படிக்குங்க. அதாவது வேலூர் மாவட்டமானது தயாரிப்பில் முன்னோடி வைக்கிறது. ஆனால் என்ன தயாரிப்பில் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன மாதிரி தயாரிப்பில், ஆஃப் இன்லேண்ட்னா உள்நாட்டு மீன் உற்பத்தியில், பிடிச்சிட்டு வரத உற்பத்தியில் முன்னணி வைக்கிறதுன்றான் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு எப்படி முன்னேறி வைக்கிறதுனா வித் 10% ஆஃப் ஸ்டேட் ப்ரொடக்ஷன். 10% மீனை பிடிச்சிட்டு வந்துருக்குது ரைட்டா. அதாவது நாட்டில் உள்ள மீன் பிடிக்கக்கூடிய சதவீதத்தில் ப்ரொடக்ஷன்னா மொத்தம் ஸ்டேட் ப்ரொடக்ஷன்னா மாநில தயாரிப்புகள் என்னது, மீனை பிடிச்சிட்டு வர்றது தான் தயாரிப்பு ரைட்டா. மீனை கொண்டு வர்றது அதாவது 10% மாநிலத்தில் உள்ள மொத்த மீன் பிடிக்கிறதுல உள்நாட்டு மீன்பிடித்தல் தனி, உள்நாட்டு மீன்பிடித்தலில் மொத்த மீன்பிடித்தலில் 10% இந்த ஒரு மாவட்டமே பிடிச்சிட்டு வந்துடுது அப்படிங்கிறான். அப்போ மீதி உள்ள 90% வேறு மாவட்டங்கள். அப்போ நெக்ஸ்ட் பாரு, கடலூர், சிவகங்கை அண்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் இந்த 3 மாவட்டங்களும் செகண்ட் 2வது ரேங்க் வகிக்கிறது. எது வகிக்கிறது, செகண்ட் 2வது இடம் வகிக்கிறது இந்த 3 மாவட்டங்களும். எப்படி, வித் 9% ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் கேட்ச் அப்படின்ட்டான். அதாவது இவங்க 9% மீன்களை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சதவீதத்தில் ஒவ்வொரு மாவட்டமும் என்னென்ன மாவட்டம், கடலூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் ஒவ்வொருத்தரும் 9% பிடிச்சி 2வது இடத்த பிடிக்கிறாங்க ரைட்டா. அவன் 10% பிடிச்சி 1வது இடத்துல பிடிச்சிட்டு இருக்கான். இந்த 3 மாவட்டங்களும் ஒவ்வொன்றும் 9% பிடிச்சிட்டு வந்திருக்கு. அந்த 3 ஸ்டாண்ட்னா வகிக்கிறது. செகண்ட் 2வது இடம் வித் எப்படி 9% ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ்னா உள்நாட்டு மீன்பிடித்தல். ஃபிஷ் கேட்ச்னா மீன்பிடித்தலில் ஈச்னு போடணும். ஈச்னா ஒவ்வொன்றும், ஃபிஷ் கேட்ச் மீன்பிடித்தல் ஒவ்வொன்றும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமும் ரைட்டா. அந்த ஈச் போடலன்னு வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது 9% இன்லேண்ட் ஃபிஷ். அப்போ இன்லேண்ட்னா உள்நாட்டு மீன் பிடித்தல், பிடித்தாலும் கேட்ச் பிடித்தல். ஈச்னா ஒவ்வொரு மாவட்டமும்னு அர்த்தம்.
ஒவ்வொரு அது 3 மாவட்டத்தை சொல்லியிருக்காங்க இல்லையா, 3மே 9% ஒன்றா பிடிச்சிட்டு வந்துடும். இது ஒரு 9%, அது ஒரு 9%. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸஸ். அப்போது தண்ணி மூலதனங்கள், இது அடுத்ததில் பார்க்கலாம்.